அனைவருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. குதிரைவாலி வெண்பொங்கல் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். குதிரைவாலி வெண்பொங்கல் செய்கிறதுக்கு 200 கிராம் குதிரைவாலி, 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு, கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் 200 கிராம் குதிரைவாலி, 100 கிராம் பாசிப்பருப்பு போட்டுட்டு ஒரு 6-7 தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி பிடிச்சி ஊற வச்சுக்கலாம். ஒரு 6-7 தடவை நல்லா கழுவியாச்சு. இப்போ அதில் ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி, பாசிப்பருப்புக்கு 1 டம்ளர், மொத்தம் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ அதில் நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு காட்டுறேன். ஒரு 10 நிமிஷத்தில் குதிரைவாலியும் பாசிப்பருப்பும் நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். குக்கரை மூடி அடுப்பில் வச்சாச்சு. இப்போ நம்ம விசில் வரட்டும். விசில் வந்துருச்சு. நான் ஒரு 5 விசில் விட்டுருக்கேன். உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. விசில் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு. குதிரைவாலி வெண்பொங்கலுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதில் தாளித்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டால் நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா நம்ம கொலையை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. குதிரைவாலி வெண்பொங்கலுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இதில் நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அதில் கருவேப்பிலை, சீரகம், மிளகு, வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளித்து வெண்பொங்கலில் ஊற்றிக்கலாம். குதிரைவாலி வெண்பொங்கல் ரெடி. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குதிரைவாலி பொங்கல் ரெடி. குதிரைவாலி பொங்கல் இந்த மாதிரி நம்ம ஒரு பிளேட்டில் போட்டுட்டு அதில் சுற்றி சாம்பார் ஊற்றிக்கலாம். சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குதிரைவாலி பொங்கல் இது சாம்பார் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குதிரைவாலி உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. குதிரைவாலி இரும்புச்சத்து, நார்ச்சத்து, சுண்ணாம்புச்சத்து நிறைந்துள்ளது. புரதச்சத்தும் உயிர் சத்தும் கூட அதிகமாக இருக்கின்றன. இதில் உள்ள நார்ச்சத்து புற்றுநோய், உயர் இரத்த அழுத்தம், இதய நோய்களை தவிர்க்கலாம். செல்களை பாதுகாக்கவும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக செயல்படும் தன்மை இதற்கு உண்டு. வாயு கோளாறுகளை தீர்க்கும். இடுப்பு வலி, வயிற்று வலி, காய்ச்சல் போன்ற நேரங்களில் குதிரைவாலி உடம்புக்கு ரொம்ப நல்லது.